மகாராஷ்டிராவில் வந்து அப்போசிஷன் லீடராக இருக்க போகிறதில்ல. பட் என்ன ஒரு இதுனா சர்ப்ரைசிங் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட மே மாதம் எலெக்ஷன் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் வந்து விலகி இருந்தது தான் வந்து பாஜக எதிர்பாராத தோல்வி. யூபிலையும் சரி மகாராஷ்டிராலையும் சரி மோடியும் ஷாமும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ப்ளஸ் இந்த லடுக்கி இந்த பெஹன் யோஜனா அந்த இது வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 1500 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ திரும்பி ஆட்சிக்கு வந்து 2200 ரூபாய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக. அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் வந்து ஷிந்தேக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்க தோணுது. அப்படியே வந்து பிஜேபி நான் தான் சிஎம்மாக இருக்க போகிறோம்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் செய்யவும் முடியாது ஷிந்தே வேலை. ஷிந்தே கட்சியில் நிறைய பேர் பிஜேபி ஆளுங்க இருக்காங்க. அதுதான் கரெக்டாக வந்து இவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பண்ணியிருக்காரு. சிஎம்ஏ வந்து பார்த்தோம்னா நிறைய லேண்ட் ஸ்கேம் அது இதுன்னு சொல்லிட்டு அரசாங்க நிலத்தை வந்து குத்தகை வாங்கி இவர் பணம் பண்ணி நிறையா இது பண்ணியிருக்காரு, ஊழல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி மக்களை வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா வந்து அந்த ஆதரவு இருக்குதுன்னு நினைக்க தோணும். அன்லஸ் வந்து பிஜேபி சுயமாக ஜெயிக்க முடிஞ்சா மக்கள் தான் மற்ற கட்சிகளை மதிக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பிஜேபிக்கு வந்து இந்த குரூஷியல் வின் இது. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மராட்டியத்தில் நடந்த மேஜிக், ஜார்க்கண்டில் தோல்வி ஏன் பாஜகவிற்கு? அனைவருக்கும் வணக்கம். யாருமே எதிர்பார்க்குற அளவுக்கு பார்த்தோம்னா லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரி பிஜேபி கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 200 சீட்டுக்கு மேலே வந்து அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அப்போசிஷன் பார்த்திங்கன்னா வந்து 50 சீட்டு 60 சீட்டு தான் வருவாங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா மகாராஷ்டிராவில் வந்து அப்போசிஷன் லீடராக இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான். பட் என்ன ஒரு இதுனா சர்ப்ரைசிங் விஷயம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட மே மாதம் எலெக்ஷன் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஸோ மக்களோட மனநிலை வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. பட் இதில் வெற்றி பெற்றதுக்கான காரணங்கள் நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா 2-3 காரணங்கள் இருக்குது. அதான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக வந்து எல்லாருமே வந்து சர்ஃபேஸில் இருக்கிறது தான். அது என்னென்னா வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு கோஆர்டினேஷன். ஆர்எஸ்எஸ் வந்து விலகி இருந்தது தான் வந்து பாஜக எதிர்பாராத தோல்வி. யூபிலையும் சரி மகாராஷ்டிராலையும் சரி மோடியும் ஷாமும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்டாக பாலக்காட்டில் வந்து போய் மாநாடு நடந்த போது ஒழுங்காக போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து பிரச்சனைகளாக தீர்த்துக்கிட்டாங்க தான் நமக்கு நினைக்க தோணுது. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா வந்து எப்பவுமே நம்ம பிஜேபி தான் வந்து குழந்தை, ஆர்எஸ்எஸ் அதன் தாய். அதை வந்து மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு கரெக்டான படிப்பினையை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கொடுத்துட்டாங்க. சரி, பிஜேபி எல்லாம் கூட ஆர்எஸ்எஸ் சர்வைவ் ஆகும். பட் ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா பிஜேபி சர்வைவ் ஆகாதுன்ற கரெக்டாக வந்து ஆர்எஸ்எஸ் வந்து உணர்த்திக்கிட்டாங்க. அது வந்து கட்டாயமாக மோடி ஷா வந்து உணர்ந்த படிப்பினை இது. ஸோ எப்படி ஹரியானாவில் வந்து ஒவ்வொரு கிராமமாக போய் வந்து ஜெயிச்சு கொடுத்தாங்களோ ஆர்எஸ்எஸ், அதே மாதிரி மகாராஷ்டிராலேயும் வந்து தீவிரமாக பணியாற்றி ஒவ்வொரு கிராமமாக போய் கடுமையாக உழைச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ்ன்னு தெரியுது. ப்ளஸ் நீங்கள் இன்னொன்று பார்த்தா மகாராஷ்டிராவில் தான் வந்து ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்குது. நாக்பூரில் தான் வந்து ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக அவங்க போய் செயல்பட்டு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க இவங்களுக்குங்கிறதுனால தெரியுது. ப்ளஸ் இந்த லடுக்கி இந்த பெஹன் யோஜனா அந்த இது வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 1500 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ திரும்பி ஆட்சிக்கு வந்து 2200 ரூபாய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக. அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் எப்படின்னா வந்து இது எக்ஸ்ட்ரக்கருக்கு என்ன ஆகும் செலவுங்கிறது யாருமே யோசித்து பார்க்கல. கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி இவங்களோட பட்ஜெட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா இலவசம் பார்த்தா கிட்டத்தட்ட 5 லட்சம் கிட்ட போகுது பிஜேபியோட இது பட்ஜெட்டு. எப்படி சமாளிக்க போகிறாங்க? அடுத்து கர்நாடகா மாதிரி வரி ஏற்ற போகிறாங்கன்னா பஸ் ஏற்றம் நடக்க போகுதா என்னன்னு தெரியாது. ஆனால் ஓவரால் பார்த்தோன்னா மகாராஷ்டிராவுக்கு மக்கள் நல்லதான் முடிவுலாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முந்தி பார்த்தோம்னா 2019 வந்து திரும்பி சிவசேனா யூபிடி வந்த உடனே ஃபஸ்ட்டு அவர் முடிவெடுத்தது பார்த்தோம்னா இந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ணது தான். சரி, எப்படி தான் நம்ம நாட்டுக்கு வந்து புல்லட் ட்ரெயின்லாம் வேணும். ஏன்னா நாடை வந்து க்ரோ ஆகுது, மக்களை வந்து வெவ்வேறு இடத்துக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னும் போது எப்பவுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து குவிக்காக நடக்கிறதுக்கான இது வேணும் நமக்கு. ஸோ புல்லட் ட்ரெயின்ங்கிறது அகமதாபாத் அண்ட் பாம்பேக்கு வந்து இடையில வரப்போகிறத வந்து தடுத்தது யூபிடி. ஸோ கரெக்டாக மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அடுத்த 1 or 2 இயர்ஸில் வரப்போகிறது புல்லட் ட்ரெயின். ஸோ அங்கே ஜப்பான் மாதிரி நாட்டிலே வந்து நார்த் குவேக்ஸ்லாம் இருக்கிற அங்கேயே புல்லட் ட்ரெயின் இருக்கும். நம்ம நாட்டில் இருக்கிறது நமக்கு பெருமை. ப்ளஸ் குவிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாம்பேக்கும் இதுக்கும் அகமதாபாத்துக்கும். கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா பாம்பே. ஸோ அதனால் வந்து இதுக்கு நம்ம நாட்டு கட்டாயமான தேவை. ப்ளஸ் இதை வந்து ஒரு பெரிய ஒரு சதி தடுக்க கூட சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ மகாராஷ்டிராவில் வந்து ஜெயிச்சதுனால பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய கேஷ் கவ் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. சும்மா கர்நாடகா அப்படியே ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா காங்கிரஸ், இதே மாதிரி டெஃபினட்டாக வந்து பாம்பேலே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது தடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு நல்லா நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா இப்போது சரத்பவாரோட கட்சியும் சரி யூபிடியும் சரி என்ன ஆகப்போகுதுங்கிறது அடுத்தது பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இப்போ அடுத்து யூபிடி வந்து இப்போ என்ன நிலைவலையை தான் போகுது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 20 தான் வரப்போகிறாங்க அவங்களுக்கு.
ஸோ பெருசாக அவனுக்கு ஒன்றும் ஆதரவு இருக்க போகிறதில்ல யூபிடிக்கு. அங்கேயும் இந்த பக்கம் தாவலாம். ப்ளஸ் சரத்பவாரோட கட்சியும் வந்து முடிவுக்கு வரும்னு நினைக்கிறோம். இதில் இன்னும் பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கவனிச்சிங்கன்னா, பிஜேபிக்கு மத்தியில் வந்து இப்போ யூபிடிலேருந்து மக்கள் எம்பிஸ் தாவறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கான பெரிய கடமை வந்து இவருக்கு பயம் இவருக்கு இருக்குது. இப்போ உத்தவ் தாக்கரேக்கு இப்போ ஈஸியாக வந்து அங்கேருந்து இழுக்கலாம் வந்து எம்பியை. ப்ளஸ் இதில் இன்னொரு பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜேபிக்கு யார் வந்து அடுத்த சிஎம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சாமர்த்தியமாக பிஜேபி வந்து எடுத்தவுடனே வந்து யார் சிஎம்னு போய் திரும்ப அதில் சண்டையில் இறங்கி பெருசாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ பெரும்பாலும் வந்து ஷிந்தேக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்க தோணுது. அப்படியே வந்து பிஜேபி நான் தான் சிஎம்மாக இருக்க போகிறோம்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் செய்யவும் முடியாது ஷிந்தே வேலை. ஏன்னா வந்து ஷிந்தே கட்சியில் நிறைய பேர் பிஜேபி ஆளுங்க இருக்காங்க. அதுதான் கரெக்டாக வந்து இவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பண்ணியிருக்கார். பிஜேபிலேருந்து ஆளுங்களை ரிசைன் பண்ண வச்சு அங்கே சிவசேனா டிக்கெட் நிற்க வச்சிருக்காரு, ஷிந்தே கட்சி நிற்க வச்சிருக்காரு. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரிசைன் பண்ணால் கூட மிரட்ட முடியாது. அவங்க கட்சியை உடச்சி ஈஸியாக பிஜேபி கொண்டு வந்துடலாம். இப்போ பிஜேபியே 120 சீட்டுக்கு மேலே வரப்போகுது எம்எல்ஏ சீட்டு. மெஜாரிட்டிக்கு 10-15 சீட் தான் வேணும். ஸோ ஈஸியாக வந்து இழுக்கலாம் இவங்களை. பட் பண்ண மாட்டாங்கன்னு பெரும்பாலும். ஏன்னா இப்போதைக்கு மோடி ஷாக்கு வந்து நிறையா வேலைகள் இருக்குது. மெதுவாக பண்ணுவாங்க. அது அடுத்த கட்டம் ரொம்ப முரண்டு போச்சான்னா இங்கேருந்து உடச்சி கொண்டு வருவாங்க. அது அடுத்த இது இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கே வந்து பிடிக்கல முதல்ல சிவசேனாவை உடைச்சது. பட் இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஸோ முதல்ல மோடி ஷா வந்து பண்ணாத முடிவு நல்லதாக போச்சுன்னு இப்போ தோணுது. இப்போ ஆர்எஸ்எஸ் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, சிவசேனா கட்சியை உடைச்சதை வந்து லாங் டேர்மில் நல்ல பலன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இப்போ ஆர்எஸ்எஸும் உணர்ந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ பெரும்பாலும் ஷிந்தே தான் வந்து முதல்வர், அதில் மாற்றம் இருக்க முடியாது. ஸோ எனிவே நல்ல ஒரு மாற்றம். ஜார்க்கண்டில் பார்த்தோம்னா வந்து அதே ஆடையை தொடரட்டும் மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க. ப்ளஸ் இந்த ட்ரைபல் ப்ரைடு நிறைய என்ன மக்களுக்கு என்ன நினைக்க தோணுதுன்னா, மக்கள் வந்து ஊழல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது, எங்கள் ஆளுங்க வரணும், என் ஜாதி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை தான் இருக்குது. சிஎம்ஏ வந்து பார்த்தோம்னா நிறையா லேண்ட் ஸ்கேம் அது இதுன்னு சொல்லிட்டு அரசாங்க நிலத்தை வந்து குத்தகை வாங்கி இவர் பணம் பண்ணி நிறையா இது பண்ணியிருக்காரு, ஊழல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி மக்களை வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா வந்து அந்த ஆதரவு இருக்குதுன்னு நினைக்க தோணும். இப்போ இப்படி ஜெயலலிதா திரும்பி வந்தாங்களோ 2006 2011 வந்தாங்களோ. ஸோ மக்கள் ஆதரவுங்கிறது வேறு, இது வந்து வேறு, ஊழல்ன்றது பெருசாக ஒன்றும் கிடையாதுன்றதான் நமக்கு தோணுது. பெரிய ஃபோக்கஸ் வந்து மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறது தான் வந்து அவங்களுக்கு வந்து மெயின். அது கரெக்டாக சாதிச்சு காமிச்சிட்டாங்க பிஜேபி. அந்த விஷயத்த நாட்டுக்கு நடந்திருக்குன்னு நினைக்க தோணுது. டெஃபினட்டாக வந்து இப்போ எதிர்காலத்தில் வந்து இந்த திரும்பி யூபிடியில் மக்கள் எம்பிஸை வந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இன்னும் ஸ்டேபிள் ஆகலாம் சென்ட்ரலில். அதனால் வந்து நிதிஷ்குமார் இவங்க மிரட்டெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க, கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. இப்போ ஏன்னா இப்போ அடுத்தது பீகார்லேயே வந்து இப்போது எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ வந்து இவங்களுக்கு ஆதரவு தேவை. அதனால் இவங்க மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் மிரட்டலை தாக்குறதுக்கு நல்லா ஒரு அன்லஸ் வந்து பிஜேபியை சுயமாக ஜெயிக்க முடிஞ்சால் மக்கள்லாம் மற்ற கட்சிகள்லாம் மதிக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பிஜேபிக்கு வந்து இந்த குரூஷியல் வின்னு இது. எப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மக்கள் மதிப்பாங்களோ அதே மாதிரி காங்கிரஸ் வந்து என் மக்களை மதிக்க மாட்டேன்றாங்கன்னா வந்து ஒயாத இந்த கூட்டணி கட்சி ஆதரவிலேயே ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் தானே ஜெயிச்சு காமிச்சா தான் வந்து பிஜேபிக்கு மரியாதை வரும். கரெக்டாக வந்து மோடி ஷா அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இது மோடி ஷாவோட வெற்றியும் கூட இது. அவங்கள மாத்திரம் டெஃபினட்டாக வந்து மோடியும் நிறையா ரேலிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ அந்த விஷயத்தில் ப்ளஸ் மக்களோட கோபமும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ வந்து வெயில் காலமாக இருந்தது, இப்போ வந்து இதுவாக இருக்குது, கொஞ்சம் மழைக்காலம்லாம் முடிஞ்சு இப்போ மக்கள்லாம் கொஞ்சம் செழிப்பாக இருக்காங்க. ஸோ அதனாலேயும் வந்து ஓட்டெல்லாம் வந்திருக்கு பிஜேபிக்கு. இது வந்து ஒரு பாராட்டத்தக்க வெற்றி. ஜெய்ஹிந்த்.